அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதம் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத ஆரம்ப நாளும் மாத இறுதி நாளும் இந்த 2 நாள் மட்டும்தான் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள். நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுமே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு நல்ல உகந்த நாட்களாகவே அமைகிறது. ஏன்னா பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு ஷார்ட் பீரியடாக வரும், 28 நாள். ஸோ அப்போ பார்க்கும்போது முதல்ல வர நாள் தைப்பூசம் வரும், பிப்ரவரி 1. அது பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம தினமாக இருக்கும் எப்போவுமே தனுசு ராசி பொறுத்த வரைக்கும். லாஸ்ட்டு 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா அது சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிற நாட்களாக இருக்குது. மற்ற நடுவில் இருக்கிற நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய 9, 10, 11 அந்த மாதிரி நல்ல இடத்துல வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குது சந்திரனை பொறுத்த வரைக்கும். இந்த மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு நன்மைகளை தரக்கூடிய செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுவே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாக நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், அது நடக்கலை அப்படின்னாலும் அதுக்கான ஒரு வழியை இறைவன் காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும். அதாவது இப்போ உடனே நடந்துடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ரோடு மாதிரி ஒன்று போட்டு கொடுப்பார். ஒரு கோடு போட்டால் ரோடு போடுறதுன்ற மாதிரி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா பிப்ரவரி மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான், 5, 12க்குரிய செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாத ஆரம்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த உச்ச கிரகமாகிய செவ்வாயுடன் சேர்ந்து பாகியஸ்தானாதிபதியும் இருக்கிறாரு, சுக்கிர பகவான், புதன் பகவான் இது எல்லாமே இருக்கிறாங்க. மாத பாதிக்கு மேலே 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்கிறார். மற்ற 3 கிரகங்களும் 3ஆம் இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா. 3ஆம் இடத்துக்கு போனாலும் அங்கே ராகுவோட சரண்டர் ஆகிற விஷயம் நடக்காது. சரண்டர் ஆனாலும் 3ஆம் இடம் அப்படின்றது ஒரு உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க. உபஜயஸ்தானம் அப்படின்றதுனால அந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்பயுமே கெடுக்கிற தன்மையில் இருக்காது. அது முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றவே செய்யும். காப்பாற்ற முடியலனா கூட கெடுக்காது. அந்த மாதிரி தானே தவிர்த்து இப்போ அதுவும் இல்லாமல் 9ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் 2லேருந்து மாத பாதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கு போய் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும். 9ஆம் இடத்தை பார்க்கும் அப்படின்னும்போது அதுவுமே ஒரு நல்ல அமைப்பு தான். ஓகேங்களா. தந்தை ஸ்தானம் எல்லாமே கொஞ்சம் சிறப்பான முறையில் மாத பாதிக்கு பிறகு அமையும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உச்சமாக இருக்குது. 5ஆம் அதிபதி உச்சம், 9ஆம் இடத்தை 9ஆம் அதிபதியை பார்க்குற ஒரு அமைப்பு, ராசி அதிபதி ராசியவே பார்க்குற ஒரு அமைப்பு. இந்த ஒரு 3 விஷயம் போதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக நடத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல நல்ல உச்ச வலுவோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாகும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஒரு 100 வயசு இருக்குது, 120 வருஷம் இருக்குது அப்படின்னா அதில் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு வயசு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தான் ஒரு 20 வயசு 25 வயசு பையன் அப்படின்ற ஒரு கணக்கு வரும். அதாவது டீனேஜும் அதுக்கப்புறம் வரக்கூடிய வருடங்களும் இது கலந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ஆழ்வார். அதாவது அந்த அடிச்சுட்டு தான் பேசுவான். ஓகேங்களா. அந்த பக்குவம்லாம் இருக்காது. அந்த விரைவு, வேகம் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது தான் செவ்வாய். ஸோ அந்த செவ்வாய் பகவான் இன்னொன்று என்ன பண்ணுவாருன்னா, உங்கள் செவ்வாய் கோச்சாரத்தில் உச்சவலு அடையும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுவார். அதில் ஏதாவது குளறுபடி இருந்தாலும் அதை சரி பண்ணி உங்களுக்கு உடல் பலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி இரத்த சிவப்பணுக்கள் எல்லாத்தையுமே அவர் தான் மெயின்டைன் பண்ணுவார். அதாவது செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா உங்கள் பிளட்டு குறையவே குறையாது, என்ன பண்ணாலும் குறையாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்போ செவ்வாய் பகவான் இப்போ உச்ச வலுவாக இருக்கா. பிப்ரவரி மாதம் முழுக்கவே
வலுவாக இருக்கிறதுனால ரத்தம் சுத்தமடையும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும். அதனால் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்ன உடம்புல இஷ்யூ இருக்கோ, ப்ராப்ளம் இருக்கோ, டிசீஸ் இருக்கோ, அது எல்லாமே வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வழியும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குள்ள அதை மாற்றத்தையும் அது வந்து ஏற்படுத்தி தரும். இதுதான் வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரி பண்ணி கொடுத்துட்டா அவன் வந்து எல்லாமே வந்து பண்ணிக்குவான், அது எல்லாமே நடந்துடும், அவங்களுக்கு தேவையானது அவங்களே பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து சூசகமாக செய்யக்கூடியது தான் 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி. இவர் வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து உச்சமடைவார். அப்படின்றதுனால இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உடல்நிலையை சரி பண்ணுவதற்கும் சரி, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கும் இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது, இந்த வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அந்த மகா சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்களோட ஆளுமையில் தான் வருது. அதாவது உத்திராட நட்சத்திரத்தில் தான் இந்த மகா சிவராத்திரியே வரும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உத்திராடம் முழுக்க வரும், அதுக்கப்புறம் திருவோணம் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அந்த பிப்ரவரி 15ஆம் நாள் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக வந்து சிவ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, திருவண்ணாமலை கிரிவலம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கொள்ளும்போது, அதாவது ஒரே ஒரு வேண்டுதல் வைத்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நைட்டு தூங்காமல் நீங்கள் கிரிவலம் சுற்றும் போதோ, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து அந்த வழிபாட்டை செய்யும்போது, ஆல்ரெடி நீங்கள் வந்து என்ன வழிபாடு பண்ணிகிட்ருக்கீங்களோ அதையுமே பண்ணலாம். அதாவது ரொம்ப நாளாக நான் இந்த வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த வழிபாட்டையும் நீங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு பண்ணும்போது நிச்சயமாக வந்து அந்த வேண்டுதல் அப்படின்றது மிக விரைவில் வந்து நிறைவேறும். அப்படி நிறைவேறவில்லை, மேக்ஸிமம் நிறைவேறிடும். அப்படி நிறைவேறவில்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தை பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கும். ஓகேங்களா? பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கும். அடுத்து ஒரு கொஞ்சம் நாட்களில் அதை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாள் அது. கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் கண்டிப்பாக வந்து ஜீவசமாதி பக்கத்தில் இருக்க ஜீவசமாதிக்கு போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே நைட்டெல்லாம் ஓப்பனில் இருந்ததுன்னா அங்கேயே கூட இருக்கலாம். அங்கேயே படுத்து தூங்கலாம். மெடிடேஷன் பண்ண முடிஞ்சோ பண்ணலாம். இல்லைனா அட்லீஸ்ட் ஜீவசமாதியில் போய் ஸ்டே பண்ணாலும் அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் வேலை, தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சாதகம், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிச்சயமாக நிகழும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவராத்திரி அன்றைக்கி போக முடியாதவங்க எப்போ போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு. உள்ள தரிசனம் கோயிலில் வந்து கூட்டமாக இருக்குது, தரிசனம் பண்ண முடியல அப்படின்னாலும் கிரிவலம் மட்டும் மேற்கொண்டு வீட்டுக்கு வருவது ரொம்ப நல்லது. அதேமாதிரி செவ்வாய்க்கிழமையில் தான் அது மெயின். ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் தீரும், ப்ளஸ் கடன் பிரச்சனைகள் சரியாகும். இது ரெண்டுமே வந்து அந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அதே மாதிரி கிரகத்தில் காரகத்துவத்தில் செவ்வாய்க்கிட்ட தான் இந்த ஒரு விஷயமே வந்து வரும். உங்களுடைய முன்ஜென்ம கர்மாக்கள் எல்லாமே வந்து சமன் செய்யப்படும், நியூட்ரலைஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வரும்போது நடக்கும். தொடர்ந்து யாரெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை கிரிவலம் போகிறாங்களோ அது வந்து நிகழும். ஏன்னா செவ்வாய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அதை விரைவாக நடத்தக்கூடிய கிரகம் அப்படின்றது செவ்வாய் தான். எப்பயுமே நவகிரகத்தில் பரிகாரம் பண்ணும்போது செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணுறது போது தான் அது சீக்கிரமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும், உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிப்ரவரி மாதம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகளே நடக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து வக்ரகதியில் வரும்போது அது வந்து மிதுனத்தில் சென்டரில், அதாவது நடுப்பகுதியில் வரும்போது உங்களுக்கு உங்கள் ராசி வந்து இன்னும் வலுவடையும். அப்படின்றதுனால உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பிப்ரவரி மாதம் நிச்சயமாக தெளிவு பெறும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.